இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் த விமன் ஆர் ஒர்க்கிங். நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நாங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலும் உங்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியல, கரெக்டான எக்ஸசைஸ் இல்லை, சரியாக தூக்கம் கூட இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, லேப்டாப் யூசேஜ் நிறைய இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷனில் இந்த விமன் கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த ப்ரெக்னன்சியில் வரப்போகிற ஒரு இம்பார்ட்டண்ட் காம்ப்ளிகேஷன் தான் ஹைப்பர் டென்ஷன். அந்த ப்ராப்ளம் வந்தால் ப்ரெக்னன்சி எப்படி அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான பிபி 120/80ன்னு சொல்லுவோம். அந்த 120ன்ற வேல்யூ வந்து அப் டு 140 இருந்தால் பரவாயில்ல, அந்த 120ன்ற வேல்யூ அப் டு 100 வரைக்கும் குறைஞ்சாலும் பரவாயில்ல. அதே மாதிரி 80ன்றது வந்து அப் டு 90 வரைக்கும் போச்சுன்னா நோ ப்ராப்ளம். இல்லை அந்த 80ன்ற வேல்யூ 60 வரைக்கும் குறைஞ்சதுனாலும் நோ ப்ராப்ளம். 100/60, 110/70, 120/80, 90/60 இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பிளட் ப்ரெஷர் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் 140/90 அப்படின்றது தான் கட் ஆஃப். இந்த 140 அண்ட் அபோவ் போயிடுச்சுனாலோ இல்லை 90 அண்ட் அபோவ் போயிடுச்சுனாலோ அதை தான் நம்ம ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம்.